வணக்கம். இது தமிழ் குரல். நான் உங்கள் பானு. அதாவது தாவேகா அலுவலகத்தில் பரபரப்பான ஒரு கூட்டம் போட்டிருக்காங்க. எல்லாம் ஒன்று கூடி சேர்ந்து பேசி அவசரமாக ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. அது என்ன முடிவுனா, நான் கூட யோசித்தேன். அவசரமாக நமக்கு பர்மிஷன் கிடைக்கல, இனி எப்படிலாம் கரெக்டாக அந்த பர்மிஷனை வாங்கணும், என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், ஏன் கிடைக்கல, எதுக்காக கிடைக்கல, எப்படி கிடைக்கல, இதுக்கு உண்மையிலே என்ன காரணம் அப்படின்னு தம் மேலே இருக்க பிரச்சனையை பற்றி யோசிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, இவங்க தீவிரமாக என்ன யோசிச்சிருக்காங்கன்னா, இது திமுக மேலே எப்படி எழுதுறது, நிறைய பேர்ல எழுதுங்க, ஓட்டேரி நிறைய பேர்ல எழுதுங்க அப்படின்னு கில்லி படத்தில் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி இதை எப்படி திமுக பேர்ல எழுதுறது அப்படின்னு தீவிரமாக ஆலோசனை பண்ணி இந்த கணப்பொழுதில் அவங்களுக்கு ஒரு யோசனை வந்திருக்கு. அது என்ன யோசனை அப்படின்னா, மாநகராட்சி மேலே பழியை போட்டுருவோம். அதாவது பழி போடுறது தாவேக்காவுக்கு ஒரு கை வந்த கலை. 41 பேர் கரூரில் செத்தாங்க இல்லையா, அதில் தொடங்கி சங்கீதா அவர்கள், அதாவது விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் டைவர்ஸ் வாங்கின வரைக்கும் திமுகவுடைய சதி அப்படின்னு இவர் சொல்லி பழகிட்டார். பாண்டிச்சேரிக்கு பிரச்சாரத்துக்கு போனால் கூட அங்கே ஆளுங்கட்சியாக இருக்கிற பாஜக, இந்த டபுள் இன்ஜின் சர்க்கார் இருக்குல்ல, இதை குறை சொல்ல மாட்டார், திமுகவை தான் குறை சொல்லார். இப்படி இப்போ சொல்லி வளர்த்துட்டாங்க. விஜய் அவர்கள் திமுக சதின்னு சொல்லியே பேசுங்க அப்படின்னு சொல்லி வளர்த்ததுனால இப்போ திடீர்னு திமுக சதின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அதுவும் ஆதவர்ஜனாவே சொல்லியிருக்காருல்ல, தேர்தல் தேதி அறிவிக்கட்டும், அன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு எந்த பவருமே இருக்காது, அதனால தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பவர் போயிடும், எங்கள் அண்ணன் தெருவில் இறங்கினார்னா கூட்டாம விட மாட்டாரு, குப்பையே இல்லை கூட்டத்தை நான் சொன்னேன், அந்த மாதிரி கூட்டத்தை கூட்டுவாரு, தெருவா நடந்து போவாரு எங்க அண்ணன் பாருங்க. அதாவது அண்ணா அவர்கள் அன்னைக்கு சொன்னார்ல, போய் எல்லாரையும் நேரடியாக சந்திங்க, நடந்தே போய் சந்திங்க அப்படின்னு நம்ம அண்ணாவை பற்றி பேசியிருக்கோம். அதே மாதிரி அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணுவேன். இதையா நான் சொல்ல வரேன்னா, தேர்தல் அதிகாரி, அதாவது தேர்தல் ஆணையத்துக்கிட்ட பவர் போகும்னு ஆதவர்ஜனா அவர்கள் தான் சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரிலாம் நம்ம வாயை விட்டோமே, இப்போ திமுக சதின்னு சொன்னால் அது நம்மளுக்கே அசிங்கமாக போயிடுமே அப்படின்றதுனால மாநகராட்சி மேலே பழியை போடுவோம் அப்படின்னு சொன்னோடனே, மாநகராட்சி மேலே பழியை போட்டோன்னே எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. என்ன தம்பி மாநகராட்சி மேலே பழி அப்படின்னோடனே விஜய் சொல்லியிருக்காரு, அதை எப்படி திடீர்னு அங்கே ஒரு குழி வந்தது, அந்த பள்ளம் எப்படி வந்தது, அதை சுற்றி எப்படி இரும்பு பேரிகேட் வந்தது, அதுக்கு தான் சொல்றது முன்ன பின்ன வெளியே வரணும் அப்படின்னு. இப்போ எங்கள் ஊர்லலாம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, முன்ன பின்ன செத்தாதான்டா சுடுகாடு தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி முன்ன பின்ன ரோட்டுக்கு பொதுமக்களுடைய கஷ்டம் என்ன, ரோடுனா எப்படி இருக்கும், தார் ஜல்லிலாம் போட்டிருப்பாங்க, அப்படி சொல்லலாரு. பொதுமக்களுடைய கஷ்டம் என்ன, மக்கள் அன்றாட வாழ்க்கையில் என்ன படுறாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சாதானே அந்த பள்ளம் இன்னைக்கு போட்டதா ஏற்கனவே போட்டதா அப்படின்னு தெரியும். இவர் தான் வெளியவே வரமாட்டாரு, பனையூர் பங்களா விட்டு வெளியே வரமாட்டார். இப்போ வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துற கூட என்ன சொன்னாரு, மகாபலிபுரத்துலேயும் முடிச்சிடலாமே அப்படின்ற யோசனை இல்லாரு. கடைசியில் அதுவும் ஆஃப் ஆகி போச்சு. ஸோ இப்போ இவங்க இந்த பர்மிஷன் கேட்டாங்க பார்த்தீங்களா, உண்மைக்குமே அது காரணம் என்ன அப்படின்னா, தேர்தல் ஆணையர்லேருந்து எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது 300 பேர் சேரக்கூடிய இடம். அதாவது எலெக்ஷன் கமிஷன் என்ன பண்ணோன்னா, சில தொகுதிகளுக்கு, அதாவது அந்தந்த தொகுதிகளுக்கு ஏற்ற மாதிரி அது எந்தெந்த பிரச்சாரத்துக்கா, ரேலிக்கா, இல்லை தெருமுனை கூட்டத்துக்கா, சின்ன தெருமுனை கூட்டத்துக்கா, இந்த மாதிரி அவங்க செக்ரிகேட் பண்ணி வச்சுருப்பாங்க. சர்டைன் இதுக்கு சர்டைன் இது அப்படின்னு. இப்போ இவங்க ஒரு தொகுதி கேட்டாங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி SM நகர் 2வது பிளாக் இவங்க கேட்டிருக்காங்க. நான் இங்கே விஜய் அவர்கள் பிரச்சாரம் பண்ணுவார். ஆக்சுவலாக ஒரு 5 இடம் கேட்டிருக்காரு. அது என்னென்ன அப்படின்னா, கோயம்பேடு, பெரம்பூர், கொளத்தூர், வில்லிவாக்கம், அண்ணா நகர். இதில் இந்த பெரம்பூரில் வர இந்த தொகுதி ரொம்ப சின்னது, வெறும் 300 பேர் தான் அங்கே சேரலாம். வெறும் சிறிய தெருமுனை கூட்டம் போடக்கூடிய இடம். இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி பர்மிஷன் கேட்குறீங்களே, உங்களுக்கு அடுக்குமா அப்படின்னு தேர்தல் அதிகாரிகள்லாம் கேட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தூப்போ அப்படின்னு தூக்கி கடாசியிருக்காங்க பர்மிஷன் கொடுக்காம. ஏன்னா விஷயம் என்னன்னா, இப்போ அவர் ஃபிக்ஸ் பண்ண டைமை பாருங்களேன், எல்லாம் பங்குனி வெயிலில் பட்ட பகலில் பல்ல இழிச்சிட்டு இருக்கோம் வெயில். அங்கே அவங்களுக்கு சாகிறது வேணா ஓகே, ஏன்னா அவங்க தாவேக்கா தொண்டர்கள்லாம் சொல்லுவாங்கல்ல, நாங்கள் இங்கே செத்தா எங்களுக்கு பேர் கிடைக்கும், வேறு எங்கேயா செத்தா எங்களுக்கு பேர் கிடைக்காது, அண்ணனுக்காக போகிற உயிர் போட்ட என் பையன் செத்தா பரவாயில்லன்னு நீங்கள் வேணால் முடிவெடுக்கலாம். 41 பேர் செத்தா நம்மளுக்கு விளம்பரம் தானே அப்படின்ற மாதிரி விஜய் வேணால் கம்மியாக இருக்கலாம். ஆனால் ஒரு அரசோ இல்லை அரசு அதிகாரிகளோ ஒரு உயிர் கூட அனாமதமாக போகிறத கையை கட்டி வேடிக்கை பார்க்க முடியாது இல்லையா. இவர் ஃபிக்ஸ் பண்ண டைமே ஏற்கனவே வெயில், இவங்க சோறு தண்ணி எதுவுமே கொடுக்க போகிறதில்ல, செத்தா சாகட்டும் அப்படின்ற மாதிரி. இதுதான் ஆதவர்ஜனை கொஞ்சம் மறைமுகமாக சொன்னார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணன் ரோட்டுக்கு வந்தால் நீங்கள் செத்தீங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்தாங்க. அவர் திமுகவை சொல்கிறார், ஆனால் விஷயம் அது இல்லை. அவர் மறைமுகமாக தொண்டர்களை தான் சொல்கிறார், எங்கள் அண்ணன் ரோட்டுக்கு வந்தோடனே நீங்கள் செத்தீங்க, இந்த வாட்டி எத்தனை பேர் சாக போகிறீங்க தெரியல அப்படின்னு. ஸோ இவங்க தேர்தல் ஆணையம் சுதாரிச்சிட்டாங்க. எப்படி இவங்க கொலை பண்ணுறோம் முடிவு பண்ணிட்டா, அதனால தான் வெயில் நேரமாக வைக்கிறான். இந்த வெயில் சீசனில் இவங்க இருந்தாலும் வெயிலில் நின்றாங்கன்னா அதில் மயக்க போட்டு உழப்புறாங்க. இது பத்தாதிக்கு இவங்க பிளான் போட்டிருக்காங்க என்ன அப்படின்னா, 300 பேர் சேரக்கூடிய அந்த இடத்துல 3000 பேர் சொல்லியிருக்காங்க. அது குறுகிய சந்தா இருக்கும். இன்னொரு கரூர் பிரச்சனையை
பிரச்சனையை நம்ம இங்கே கொண்டு வர்றதுக்கு வேண்டாம். அதனால நீங்கள் இந்த இடம் வேண்டாங்க, வேற இடம் நீங்கள் வந்து தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லி காவல்துறையிடம் நீங்கள் அனுமதி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க வந்து கொடுக்கவே முடியாதுன்னு சொல்லலை. இது மாதிரி பல இடங்கள் கேட்டு இவங்க பல இடங்களில் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த விவரமும் நான் சொல்கிறேன். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஸ்பாட் பத்தாதுங்க, இவங்க பந்தாவாக போயிட்டாங்க, 3000 பேர் எங்கள் அண்ணனுக்கு வருவாங்க அப்படின்னு இவங்க வந்து சொன்ன உடனே அந்த 3000 பேர் கூடுறதுக்கு வசதியான இடம் இது கிடையாது, இது 300 பேர் சேரக்கூடிய இடம், ஆக உங்களுக்கு அனுமதி கிடையாதுன்னு தூக்கி கடாசினோடனே இப்போ இவங்களால பொறுத்துக்க முடியல. இப்போ இது தேர்தல் ஆணையத்துக்கு மேலே இவங்க சொல்லணும் நியாயமாக, தேர்தல் ஆணையம் சதி அப்படின்னு சொல்லணும். தேர்தல் ஆணையம் யாரோட கையால்? பாஜகவுடைய கையால். இவங்க எதிர்த்தானே, அவங்கள எதிர்த்தானே, அதை எப்படி நம்ம முதலாளி எதிர்க்க முடியும் அப்படின்றது இல்லை. பாஜகவை எதிர்க்கிறது தான் உங்களுக்கு பயமா அப்படின்னு பார்த்தா தேர்தல் ஆணையத்தை எதிர்க்கிறதுக்கும் அண்ணனுக்கு பயம்தான். அதனால இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பழியை தூக்கி மாநகராட்சி மேலே போட்டுருங்க. அதில் ஒரே ஒரு திருத்தம் மட்டும் பண்ணியிருக்காங்க. என்ன திருத்தம் அப்படின்னா, இப்போ இது வரைக்கும் திமுக அரசு அப்படின்னு சொன்னாங்க, இந்த வாட்டி திமுகவுடைய காபந்து அரசு அப்படின்னு சொல்லி இந்த ஒரு மாற்றம் தான். மற்ற எல்லாத்துக்குமே திமுக அரசு தான். கரூர் செத்தாலும் திமுக அரசு, 41 பேர் செத்தாலும் திமுக அரசு, சங்கீதா டைவர்ஸ் கேட்டாலும் அது திமுக அரசு தான் காரணம் அப்படின்னு எல்லாத்துக்குமே திமுக மேலே தான் எழுதுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி இந்த வாட்டி மாநகராட்சி மேலே எழுந்தோடனே மாநகராட்சி கிளம்பி வந்துருச்சு. வாப்பா ராஜா, நாங்கள் தான் இது காரணமா? முதல்ல மாநகராட்சிக்கும் குடிநீர் வாரியத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோ. அவருக்கு என்னென்னா, டிஜிபி ஆஃபீஸ்லேருந்தே காரி துப்பி அனுப்பிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் வந்து ஒரு விஷயம் ஒருத்தர் மேலே பொன்ராஜ் அவர்கள் வந்து இது மாதிரி தப்பாக பேசிட்டாங்க, எங்கள் கட்சி பெண்களை வந்து, அதாவது உங்கள் கட்சியில் இருக்கவங்க மட்டும் பெண்கள் இல்லை, மற்ற கட்சியில் இருக்கவங்களும் பெண்கள் தான், மற்ற மீடியாவில் இருக்கவங்க பெண்கள் தான். அந்த ஒழுக்கத்தை முதல்ல உங்களுடைய தொண்டர்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்தா நல்லாயிருக்கும். அது என்ன உங்கள் கட்சியில் இருக்கவங்க மட்டும் பெண்களாக மதிக்கிறது, மற்ற கட்சியிலையும் மற்ற இவங்களை வந்து ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணுறதுலாம் எந்த மாதிரி நீங்கள் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறீங்க அப்படின்னு தெரியல. இட்ஸ் ஓகே, இது பாஜக ஸ்டைல் தானே. பாஜக தான் ஆளக்கூடிய மாநிலத்துக்கு ஒரு மாதிரி பார்வையும், தான் ஆளாத மாநிலத்துக்கு ஒரு மாதிரி ஒரு பார்வை வச்சிருக்க மாதிரி, தங்கட்சி பெண்களுக்கு மட்டும் யாரும் அசிங்கமாக பேசக்கூடாது, மற்ற கட்சி பெண்களை அசிங்கமாக பேசலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில் தான் விஜய் இருக்கார் போல. அது தனிப்பட்ட இது. இப்போ விஷயம் என்னன்னா, ஒரு டிஜிபி ஆஃபீஸில் போய் பொன்ராஜ் அவர்களை பற்றி நீங்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்களே, அந்த கம்ப்ளைண்ட்டில் குறைஞ்சபட்சம் அவர் மேலே ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற நோக்கத்தோடு நீங்கள் கொடுத்துருந்தீங்கன்னா, அவர் எந்த சேனலில் பேசினார், எந்த நேரத்தில் பேசினார், எந்த தேதியில் பேசினார், அது யூடியூப் வீடியோவாக இருந்தால் அந்த யூடியூப் வீடியோவில் எத்தனாவது நிமிஷத்தில் அவர் அந்த மாதிரி பேசியிருக்காரு அப்படின்றது நீங்கள் குறிப்பிட்டிருக்கணும். அதே மாதிரி அதோடைய URL லிங்க் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி நீங்கள் இதில் கொடுத்துருக்கணும். ஆனால் அதில் வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேட் டைம் கூட வந்து இவங்களுக்கு வந்து அதில் மென்ஷன் பண்ணாமல் மொட்டையாக நீங்கள் பொன்ராஜ் மேலே வந்து நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும், இப்படி பேசிட்டாரு அப்படின்னு கொடுத்துருக்கீங்க. இதெல்லாம் வந்து பாரதி ராஜா அவர்களுடைய படத்தில் அந்த காலத்தில் வரும் பார்த்தீங்களா, மொட்டை கடுதாசி வந்திருக்கா ஆத்தா அப்படின்ற மாதிரி இவர் ஒரு மொட்டை கடுதாசி கொண்டு போய் டிஜிபி ஆஃபீஸில் கொடுத்தோடனே அவங்க அதை தூக்கி அப்படின்னு தூர போட்டிருக்காங்க. ஏன்னா இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்ட் லெட்டரா, நீ ஆக்ஷன் எடுக்கணும்னு இந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தியா, இல்லை வெளியே உன்னை பற்றி பேசணும் அப்படின்றக்காக இந்த லெட்டரை கொண்டு வந்து கொடுத்தியா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து இது பண்ணியிருக்காங்க. இப்போ டிஜிபி, அதாவது டிஜிபி ஆஃபீஸ்லேருந்து இந்த மாதிரி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு லெட்டரே ஒழுங்காக புகாரே ஒழுங்காக கொடுக்க தெரியாதுங்க. அவருக்கு எங்க இருந்துங்க குடிநீர் வாரியத்துக்கும் மாநகராட்சிக்கும் வித்தியாசம் தெரிய போகுது? ஏன்னா விஷயம் என்னன்னா, மாநகராட்சி என்ன விளக்கம் கொடுத்துருக்குன்னா, அதெல்லாம் அப்பட்டமான பொய். விஜய் அவர்கள் சொன்னது வந்து அப்பட்டமான பொய். 300 பேர் கூடுற இடத்துல 3000 பேர் கூட போறீங்க, அதனால பர்மிஷன் இல்லைன்னு சொன்னா திமுக மேல சதி அப்படின்னு சொல்லணுன்றதுக்காக மாநகராட்சி மேல சொன்னீங்க. ஆனா அங்க ஆக்சுவலா குழி தோண்டினது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடிநீர் வாரியம் தோண்டி இருக்கு. குடிநீர் வாரியம் எப்ப தோண்டி இருக்குன்னா, அது ரொம்ப நாளாவே அந்த பிரச்சனை அங்க போயிருக்குங்க. குடிநீர் பைப்பு உடஞ்சிருக்கு, அதையும் சின்ன லெவலில் தான் நாங்கள் நோண்டியிருக்கோம், அதையும் உடனுக்குடனே சரி பண்ணிட்டோம் அப்படின்னு சிசிடிவி கேமரா காட்சியிலேருந்து எல்லாத்தையுமே வந்து ஆதாரமாக மாநகராட்சி மறுப்பு தெரிவித்து ஆதாரத்தை வெளியிட்டாங்க. இப்போ என்ன வருதுன்னா, குடிநீர் வாரியத்துக்கும் மாநகராட்சிக்குமே வித்தியாசம் தெரியலையே, நீங்கள் தான் வந்து சிஎம் ஆஃப் இந்தியாவில், அதனால் உங்களுக்கு குடிநீர் வாரியமும் இல்லை இந்த மாநகராட்சியும் வித்தியாசம் தெரியாமல் போகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இல்லை தான், நீங்கள் அப்படி தான் பேசுவீங்க. ஆனால் இந்த அதிகாரியை போய் இவர் பார்த்தார்ல, தலைமைச் செயலகத்தில் போய் தேர்தல் அதிகாரியை வந்து பார்த்தார் இல்லையா, எனக்கு என்ன டவுட்னா, மற்ற இடத்துலலாம் உங்களுக்கு வந்து தொண்டர்கள் வராங்க, அதாவது நண்பா நண்பி அனில்ஸ் இவங்கெல்லாம் வராங்க, அதனால் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு வளையம் போட்டுக்கிட்டு ஓடி வரீங்க, ஓகே. தலைமை செயலகத்தில் எதுக்கு உங்களுக்கு அவ்வளோ பெரிய பாதுகாப்பு, எதுக்கு இந்த தள்ளாடி நடந்து நீங்கள் இந்த மாதிரி வர வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னா,
அங்கே யாராவது குறுக்க நம்ம கொஞ்சம் கேப் விட்டு அதில் யாராவது ப்ரெஸ்ஸை கொண்டு வந்து மைக்கை நீட்டி அண்ணன் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெப்ப அப்படின்வார். அவர் நிதானத்தில் வேறு இருக்க மாட்டார். நிதானம் இல்லை அப்படின்னு அர்த்தம்னா அவர் வந்து ப்ரிப்பேர் பண்ணி இருக்க மாட்டார். என்ன ஷீட் இருந்தால் தானே அதை பற்றி பார்த்து பேச முடியும், ஷீட் இல்லாமல் எப்படி பேசுறது? அதனால் அந்த மாதிரி ஏதாவது குறுக்க மறுக்க பேசுகிற போகிறாங்கன்னு இவராக ஒரு கும்பலை கூட்டி பார்த்தியா தலைமைச் செயலகத்துக்கு வந்தால் கூட ஃபேன்ஸ் தொல்லை தாங்க முடியல அப்படின்ற மாதிரி ஒரு பில்டப். இவ்வளவு மீறி வந்து உள்ளே போன உடனே அங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தம்பி நீங்கள் என்ன பிரச்சனை உங்களுக்கு அப்படின்னா, இந்த மாதிரி எனக்கு வந்து காவல்துறையிடம் இருந்து பயங்கரமான கெடுபிடி, பயங்கரமான இது பண்ணுறாங்க. சரி, அப்படி என்ன உங்களுக்கு கெடுபிடி போடுறாங்க அப்படின்னா, குறித்த நேரத்தில் நீ வந்து பிரச்சாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது 2 மணினா 2 மணிக்கு வாங்க சொல்கிறாங்க. ஆமாம்மா, உங்களை பொறுத்தவரை அது மிகப்பெரிய தலைவலி தான். உங்களால் குறித்த நேரத்துக்கு வர முடியாது. மத்தியானம் சொன்னீங்கன்னா நைட்டு வந்து சேர்ற ஆள் நீங்கள், அதனால் அது உங்களுக்கு மிகப்பெரிய நெருக்கடியாக தான் இருக்கும். காவல்துறை உங்களுக்கு கொடுக்கறது ரொம்ப மோசமான நெருக்கடி தான். இருந்தாலும் நான் ஒன்று சொல்கிறேன், நீங்கள் வந்து எந்த நேரத்தில் வந்து டைம் குறிக்கிறீங்களோ அந்த நேரத்தில் தயவுசெய்து தேர்தல் பிரச்சாரத்துக்கு வாங்க. அதாவது இந்த ஸ்கூல்லலாம் டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ் கூப்பிட்டு சொல்லுவாங்க, இந்த மாதிரி தயவுசெய்து உங்கள் பையனை வந்து டைமுக்கு ஸ்கூலுக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதேமாதிரி இந்த ஆஃபீஸர்ஸ்லாம் மேனேஜர்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஏன்பா கொஞ்சம் டைமுக்கு வாங்குற சம்பளத்துக்கு டைமுக்கு தான் வேலைக்கு வந்து போயேன்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு கட்சியோட தலைவரை தமிழ்நாடோடைய வரலாற்றில் முதல் முறையாக தயவு செய்து பிரச்சாரத்துக்கு நீ டைமுக்கு வா தெய்வமே அப்படின்னு சொன்ன தெய்வம் எந்த தெய்வம்னா அது இந்த தெய்வமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். பிரச்சாரத்துக்கு டைமுக்கு வா அப்படின்னு காவல்துறை சொல்லுது, மீடியாக்கள் சொல்லுது, பத்திரிகையாளர்கள் சொல்கிறாங்க. இப்போ தேர்தல் அதிகாரியே சொல்லிட்டார், நான் எவ்வளோ தலைவர்களை பார்த்துருக்கேன், நீங்கள் மட்டும்தாங்க டைமுக்கு வராமல் பிரச்சனை பண்ணுற ஒரே ஆளாக இருக்கீங்க அப்படின்னு. சரி, நான் டைமுக்கு வர்றது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் நான் வந்து ஒரு உத்தரவு போடுறேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடனடியாக ஒரு தலைபட்சமாக, அதுவும் குறிப்பாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அதிகாரிகளை உடனடியாக நீங்கள் வந்து மாற்றணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை விட்டுருக்காரு. என்னன்னா அவங்களுக்கு ஒரே குழப்பம், ஆளுங்கட்சினா யார், பாஜகவை சொல்கிறீங்களா? ஏன்னா நாங்கள் டைரெக்டாக அங்கே தான் கண்ட்ரோலில் இருக்கோம். அதாவது இந்த ரன் படத்தில் விவேக் சொல்வார்ல, டைரெக்டாக கடல்லேருந்து கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்களேடா இப்படி உப்பு கறிக்குது அப்படின்னு. அந்த மாதிரி நாங்கள் டைரெக்டாக பாஜக கூட கனெக்ஷனில் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படக்கூடாது, அப்போ பாஜகவை சொல்கிறீங்களா அப்படின்னா, இல்லை திமுகவை சொல்கிறோம். ஏப்போ நாங்களே திமுகவுக்கு எதிராக தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். எங்களில் எந்த அதிகாரி அவங்களுக்கு ஃபேவராக வேலை செஞ்சு அவரை நாங்கள் மாற்றுறது? முழுக்க நாங்கள் வந்து டீலிங் அங்கே போயிட்டுருக்குப்பா, பாஜக கூட டீலிங் போயிட்டுருக்கு. நீ எந்த அதிகாரியை மாற்ற சொல்கிற? எல்லாம் நம்ம பார்த்து செட் பண்ணிப்பாரு, நீங்கள் கவலைப்படாமல் போங்க, டைமு மட்டும் வாங்க, யாரையும் சாகடிக்கிற வேலையை இன்னையோட விட்டுருங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க விஜய் அவர்களுக்கு. அதாவது ஒரு டிஜிபி ஆஃபீஸில் ஒழுங்காக கம்ப்ளைண்ட் கொடுக்க தெரியாது, குடிநீர் வாரியத்துக்கும் மாநகராட்சிக்கும் வித்தியாசம் தெரியாது, மற்ற கட்சி பொம்பளைங்களை எவ்வளோ மோசமாக பேசினாலும் பரவாயில்ல, நான் கம்முன்னு இருப்பேன், என் பொண்டாட்டி எவ்வளோ மோசமாக பேசினாலும் நான் அமைதியாக இருப்பேன். அந்த தேர்தல் நேரத்தில் எங்கள் கட்சி சேர்ந்தவங்களை இந்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா நான் டிஜிபி ஆஃபீஸ்க்கே போக அப்படின்றது. நீங்கள் பொதுவாக பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டீங்க, உங்கள் கட்சி சேர்ந்த பெண்களுக்கு மட்டும்தான் நீங்கள் பாதுகாப்பு கொடுப்பீங்க அப்படின்ற ஒரு நிலைப்பாடை எடுக்கிறதே எங்களுக்கு ரொம்ப கிளியராக தெரியுது. நீங்கள் அப்போ ஆட்சிக்கு வந்தீங்கன்னா யாரெல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டாங்களோ அந்த பெண்களுக்கு, அந்த பெண்களுடைய, அதாவது அந்த குடும்பத்தை சேர்ந்த பெண்களுக்கு தான் பாதுகாப்பு. திமுகவா அதிமுக பாஜகவா அந்த பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு முதலமைச்சராக இருப்பார் போல. ஏதோ தமிழ்நாட்டோடைய நல்ல நேரம், அப்படி எந்த மாதிரியான அசம்பாவிதமும் நடக்காது அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அதாவது விஜய் அவர்கள் ஜெயிச்சு முதல்வர் அவர்லாம். ஏன்னா இன்னைக்கு திமுக சார்பாக வந்து லிஸ்ட் வெளியாயிருக்கு, யார் யார் எந்தெந்த தொகுதியில் வேட்பாளர் அப்படின்னு. அதில் பார்க்கும்போதே தெரியுது தாவேக்கா எந்த அளவுக்கு டெபாசிட் கூட வாங்குமா வாங்காதா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அது வேறு சாப்டர், அது வந்து இன்னும் விரிவாக வேறு ஒரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தெளிவாக சில விஷயங்கள் புரிஞ்சிருக்கு. ஒன்று என்னன்னா, கடைசி வரைக்கும் விஜய் அவர்கள் தன்னுடைய தப்பு இதுதான், நமக்கு ஒன்றுமே தெரியல அப்படின்றத அவர் ஒத்துக்க மாட்டார். ஒரு கம்ப்ளைண்ட்டே ஒழுங்காக எழுத தெரியலையே, உங்களை சுற்றி இந்த மாதிரி ஆட்கள் தான் இருக்கிறாங்களா அப்படின்ற மாதிரி தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. ஸோ இவங்க நான் வந்து சொன்னேன் பார்த்தீங்களா, ஏற்கனவே வந்து அவங்க பர்மிஷன் நிறைய கேட்டிருக்காங்க, அந்த பர்மிஷன் கேட்டு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் இவங்க சும்மா பொய்யா ஒரு பிரச்சாரம், எங்களுக்கு எங்கே போனாலும் பர்மிஷன் கொடுக்க மாட்டுறாங்க, நாங்கள் எங்கே ஆஃபீஸ் போட்டாலும், அதாவது இந்த தேர்தலுக்காக நாங்கள் ஆஃபீஸ் போடுறோம் இல்லையா, இதெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்னு இவங்க ஒரு பொய்யான ஒரு பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஆக்சுவலி இது வந்து நியூஸ்லேயே வந்து ரொம்ப ஆதாரத்தோடு வெளியிட்டாங்க. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இவங்க இந்த சட்டமன்ற தேர்தலுடைய பரப்புரைக்காக இவங்க வந்து கோரிக்கை வச்சிருக்காங்க, இந்தந்த தொகுதியில் நாங்கள் போய் பரப்புரை பண்ணணும் அப்படின்னு இவங்க கேட்டது வந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 155 தொகுதி வந்து கேட்டிருக்காங்க. அதில் 75 தொகுதிக்கு வந்து இவங்களுக்கு வந்து கிடச்சிருக்கு. ரெண்டாவது வந்து வீடு வீடாக போய் இந்த மாதிரி பிரச்சாரம் பண்ணோம் அவங்க கேட்டிருக்காங்க. அதில் 87 தொகுதி இவங்க கேட்டிருக்காங்க. அதில் 49 தொகுதி வந்து இவங்களுக்கு அனுமதி இப்போதைக்கு கிடச்சிருக்கு. அதே மாதிரி இந்த டெம்பரவரி பார்ட்டி ஆஃபீஸ்
ஆஃபீஸ், அதாவது ஆதவர்ஜுனா சொன்னால நான் வந்து பார்ட்டி ஆஃபீஸ் போட்டேன், எனக்கு காலி பண்ணிட்டு சொல்லிட்டாங்க, நான் ஒரு பார்ட்டி ஆஃபீஸ் போடக்கூடாதா அப்படின்னு கதறாருல, ஊரா முட்டனே ஏன் அப்படின்ற மாதிரி இவங்க இப்போ அடுத்தவங்க இடத்துல போட்டு அந்த பிரச்சனைக்குரிய இடத்துல போட்டால் காலி தான் பண்ண சொல்லுவாங்க. ஆனால் அப்படியே இவங்களுக்கு டெம்பரவரி ஆஃபீஸ், இவங்க பார்ட்டி ஆஃபீஸ் கேட்ட இடம் 18 இடம் கேட்டிருக்காங்க. அதில் இது வரைக்கும் 11 இடம் வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சவுண்ட் சர்வீஸ் வச்சு பிரச்சாரம் பண்ணுறதுக்கான அனுமதி கேட்டிருக்காங்க. 11 இடம் கேட்கப்பட்டிருக்கு. அனுமதி கொடுக்கப்பட்ட இடம் 7 இடங்கள் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. ரோட் ஷோ 2 இடம் கேட்டிருக்காங்க, 1 இடம் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி பேனர் வச்சு இந்த மாதிரி இது பண்ணுற இடம் அப்படின்னா 2 கேட்டிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் அதை பற்றின எந்த இதுவும் வரல. இதே மாதிரி வேனில் பிரச்சாரத்துக்கு பண்ண போகிறாங்களா, அந்த வேனுக்கு அனுமதி, இத்தனை வேன் வேணும் அப்படி இவங்க அனுமதி கேட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வேன் இவங்க கேட்டிருக்காங்க. அதில் 2 வேனுக்கு வந்து அனுமதி வந்து நிலுவையில் இருக்குது, 2 நிராகரிப்பு பண்ணியிருக்காங்க. ஆக மொத்தம் இதெல்லாம் வந்து சில நிபந்தனைகள் விதிமுறைகள் இருக்குது பார்த்தீங்களா எலெக்ஷன் கமிஷனுக்கு, இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் உங்களுக்கு வந்து தானாகவே கிடைச்சிரும். இப்போ வந்து இவருக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே கை வந்த கலை விஜய் அவர்களுக்கு. இந்த மாதிரி நீங்கள் தேர்தல் அதிகாரியோ வேறு தேர்தல் ஆணையத்தோ நேரில் போய் நீங்கள் சந்திக்க வேண்டிய அவசியமே இல்லை. 48 மணி நேரத்துக்கு முன்பாக சுவிதா ஆப்னு ஒரு ஆப் இருக்குல்ல, இந்த ஆப்பில் போய் நீங்கள் போட்டாலே போதும், உங்களுக்கு பர்மிஷன் கிடைச்சிரும். ஆக இப்படி ஒரு ஆப் இருக்குது, அதில் பர்மிஷன் வாங்கலாம் அப்படின்ற நாலேஜே உங்களுக்கு இல்லையே, உங்களை வச்சுட்டு நான் என்னப்பா பண்ணுறது? இதை விட்டுட்டு திமுக மேலே பழி போட்டுட்டு இருக்கீங்களே, இதுக்கும் திமுகவுக்கு என்னடா சம்பந்தம் அப்படின்னு நான் கேட்கல. மா சுப்பிரமணியம் அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ தேர்தலே நெருங்கிருச்சு, இன்னும் 1 மாதம் கூட இல்லை. 30ஆம் தேதி நீங்கள் வந்து மனு தாக்கல் பண்ண அதை முடிஞ்சிருச்சுன்னா 23, 24 தேர்தல். இன்னுமே நீங்கள் இந்த மாதிரி இருக்கீங்களே, உங்களை நம்பி நாங்கள் ஓட்டு போட்டு நீங்கள் முதல்வராகி தமிழ்நாடு நாசக்காடாக போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்களே, அதுக்கு நாங்கள் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டோம். தமிழ்நாடை வந்து விஜய் மாதிரி ஒன்றும் தெரியாத தற்கறிகளை தூக்கி கொடுக்கறதுக்கு நாங்கள் ஒன்றும் ஏமாளி கிடையாது. ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் என்னென்ன மாதிரியான காமெடி நியூஸ்லாம் வந்து தாவேகா தரப்புலேருந்து வரப்போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம்.